உங்களால மட்டும்தான் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையானது ஏற்படும் அப்படின்னு தாங்க கூறணும். நீங்க எல்லாரும் எது கூறினாலும் அவங்க கூறுவதை அப்படியே கேட்பீங்க. அவங்க புழுவுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும், அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும், அவங்க சொல்வத நீங்க அப்படியே கேட்பீங்க காது குடுத்து. அது மட்டும் இல்லாம எல்லாரையும் புரிந்து கொள்ளணும்னு நீங்க நினைப்பீங்க. மத்தவங்க எப்படி, அவங்க எந்த மாரி இருக்காங்க, அவங்க கேரக்டருக்கு ஏத்த மாரி நம்மளும் அப்படி மாறிக்கிடணும். அப்படின்னு யாரையுமே நீங்க பகையாளியா நினைக்கவே மாட்டீங்க. எப்பொழுதுமே எல்லாரும் நண்பர்கள், எல்லாருமே மனிதர்கள் தானே அப்படின்னு நினைத்துக்கொண்டு எல்லாரையுமே ஒரே மனிதர்களாக, சக மனிதர்களாக நீங்க எப்பொழுதுமே பார்ப்பீங்க. ஆனா அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த கன்னி ராசி அன்பர்கள யாருமே உங்கள புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. உங்கள புரிந்து கொள்கின்ற நபர்கள் எப்பொழுதுமே குறைவாக இருப்பாங்க. ஆனா நீங்க மத்தவங்கள அதிக அளவுல புரிந்து வச்சிருப்பீங்க. ஆனா மத்தவங்க யாரும் உங்கள அந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கவே மாட்டாங்க. இதுவே உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல மிகப்பெரிய அளவுல ஒரு மனசு வலியை நிச்சயமாக ஏற்படுத்தும். இன்று நெருங்கியவரின் சின்ன வார்த்தை கூட உங்கள ஆழமாக பாதிக்கும். நீங்க மத்தவங்கள எப்பொழுதுமே பாதிக்கப்படக்கூடாது. அவங்கள எப்பொழுதுமே சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படின்ட்டு, ஏதாவது ஒரு வார்த்தைகள் பேசினா கூட, அந்த வார்த்தைகள எப்பொழுதுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து தான் அந்த ஒரு வார்த்தைகள நீங்க விடுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நெருங்கி பழகின ஒரு நபர், அது உங்க வீட்ல இருக்கக்கூடியவங்களோ, உங்களுடைய நண்பர்களோ யாராக இருந்தாலும் சரி, அவங்க பேசுகின்ற ஒரு சின்ன வார்த்தை உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு ஒரு பெரிய அளவுல ஒரு பாதிப்ப நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். ஆனா நீங்க சொல்லாம நீங்க எதையுமே சொல்லாம உங்களுடைய மனசுல வைத்துக் கொள்வீங்க. நீங்க மத்தவங்ககிட்ட எது நடந்தாலும் அத வெளிப்படையா பேச மாட்டீங்க. வெளிப்படையா பேசாம அத உங்களுடைய மனசுக்குள்ள வைத்து, நீங்களே உங்க மனசுக்குள்ள அழுது கொண்டிருப்பீங்க. அந்த இடத்துல யாருமே இல்ல அப்படின்னா, உங்க கண்கள்ல இருந்து சார சாரையா கண்ணீரானது ஊத்த ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ராசிக்காரங்க தான் இந்த கன்னி ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்று ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உணர்ச்சியும் முக்கியமானதுதான். உங்களுக்கும் கோபங்கிறது வரும். நீங்களும் ஒரு மனுஷன் தான். நீங்களும் ஒரு ராசிக்காரங்க தான். அப்படிங்கிறத நீங்க இந்த ஒரு நேரத்துல உணர்ந்துக்கிடணும். அப்படி உணர்ந்து கொண்டா மட்டும்தான் இந்த ஒரு நேரத்துல உங்களால உங்களையும் மத்தவங்க மதிப்பாங்க. உங்களுக்கும் மத்தவங்க மரியாதையானது கொடுப்பாங்க. அப்படிங்கிறத நீங்க இந்த ஒரு நாள்ல புரிந்துக்கிடணும். அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கன்னி ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இன்று கன்னி ராசிக்காரங்கள பொறுத்தளவுக்கு உங்களுடைய உடல்வானது சோர்வை விட மனசோர்வு தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதிகமா நீங்க யோசிப்பீங்க. அதுவும் மத்தவங்கள பத்தியும், உங்கள அவமானப்படுத்தினத பத்தியும் நீங்க தனியா யோசித்துக் கொண்டே இருப்பீங்க. ஆனா மத்தவங்கட்ட இத பத்தி நீங்க எதுவுமே கூற மாட்டீங்க. அது உங்களுடைய வாழ்க்கை துணையாக கூட இருக்கட்டும். அவங்கட்ட கூட நீங்க எந்த விதமான பிரச்சனைகளை பத்தியும் நிச்சயமா கூறவே மாட்டீங்க. உங்களுடைய மனசுக்குள்ளேயே நீங்க எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு அத நீங்க நினைத்துக் கொண்டே இருப்பீங்க. இந்த சின்ன விஷயத்தையும் இந்த ஒரு நாள்ல நீங்க பெருசா எடுத்துக்கிடுவீங்க. ஆனா மத்தவங்க யாராச்சும் உங்கள ஜாலிக்கு, இல்லைன்னா கிண்டல் கேலிக்கு ஏதாவது ஒண்ணு பேசியிருப்பாங்க. ஆனா அது உங்களுடைய மனசளவுல பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. இவங்கெல்லாம் இப்படி நமக்கு வந்து பேசுவாங்களா? அப்படின்னு நீங்களே அத வந்து பெருசா ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக நினைத்து, நீங்களே அத நினைத்து அழுது புலம்புவீங்க. ஆனா இந்த ஒரு நாள்ல கன்னி ராசிக்காரங்களோட இயல்பு அப்படின்னு எ இது வந்து கன்னி ராசிக்காரங்களோட இயல்பு அப்படின்னு அனைவருமே கூறிக்கொண்டுதான் வராங்க. ஆனா இந்த ஒரு நாள் இரவுல கைபேசிய சற்று விட்டு அமைதியாக அமர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனசானது இன்னும் லேசாகும். கன்னி ராசிக்காரர்களே, இன்று பெரிய மகிழ்ச்சி வெளியில் தெரியாம உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் மகிழ்ச்சியானது ஏற்படும். ஆனா அது எந்த ரூபத்துல ஏற்படுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா பெரிய அளவுல மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு வெளிப்படையா தெரியாது. ஆனா மனத்தின் உள்ளே ஒரு சிறிய நிம்மதி உண்டாகக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். நீங்க அதிகமா யோசிப்பவர் தான். ஆனா அதே யோசனைகளே உங்கள பாதுகாக்கவும் செய்கின்றன. எந்த அதே யோசனை தான் உங்கள பாதுகாக்கவும் செய்கிறது, உங்கள அழிக்கவும் செய்கிறது. நீங்க எப்படிப்பட்ட யோசனைகள உங்களுக்குள்ள வைத்திருக்கீங்களோ, அந்த யோசனை தான் உங்களுடைய வாழ்க்கைய இன்னும் அழகாக்கும். மெதுவாக நல்ல மாற்றம் உங்களை தேடி வருகின்ற நல்ல ஒரு நேரமாக கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது நிச்சயமாக இருக்கும். கன்னி ராசிக்காரங்கள பொறுத்தளவுக்கு இந்த கன்னி ராசிக்காரர்கள் கண்கள திறக்கும் பொழுது ஒரு பழைய பழக்கம் உங்களுக்குள்ள தொடங்க ஆரம்பிக்கும். இன்று யாருக்கு என்ன தேவையோ, இந்த வேலை முடிக்கணும், அவங்களுக்கு இது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பழைய பழக்கம் உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்துல மறுபடியும் தொடங்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த எல்லா யோசனைகளிலும் எனக்கு என்ன தேவை என்பது மட்டும் எப்போதும் கடைசியில தான் நீங்க வந்து புரிஞ்சுக்கிடுவீங்க. மத்தவங்களுக்காண்டி இத நம்ம உழைச்சோம். நம்முடைய நேரத்தையும், நம்முடைய செலவையும் இதுல வந்து போட்டோம். ஆனா இதுல நமக்கு என்ன ஒரு நல்லது நடந்திருக்குன்னு நீங்க இந்த செயலையெல்லாம் செய்து முடித்த பிறகு யோசித்து பார்ப்பீங்க. அதனால எந்த விதமான நல்லதும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்காது. அத நீங்க லேட்டா தான் புரிந்திருப்பீங்க. ஆனா அத நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த சில செயல்கள செய்து முடித்ததுக்கு அப்புறம் தான் அத நினைச்சு நீங்க வருந்துவீங்க. மத்தவங்களுக்காண்டி எதுக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம்? அவங்க நம்ம சொன்னா நமக்காண்டி அவங்க வேலை செய்யவா போறாங்க? அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்துல ஏற்படும். கன்னி ராசி அப்படின்னாலே பொறுப்பின் ராசி.
மற்றவங்க என்ன கூறினாலும் அவங்ககிட்ட போய் அதை அப்படியே கூறுவீங்க. ஏன்னா அவங்க வந்து கூறிட்டாங்க, உங்களை நம்பி அவங்க வந்து ஒரு செயலை செஞ்சு சொல்லிட்டாங்க. இதனால நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, அதை என்னால் முடியும்ட்டு நான் வந்து வந்துட்டேன். அதனால அதை நிச்சயமாக அந்த ஒரு பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக இந்த கன்னி ராசிக்காரங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. மற்றவங்களின் சுமையை மனசுல சுமக்கக்கூடிய ராசிக்காரங்க. மற்றவங்களை பத்தி அவங்களுடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு கெட்ட பாதையை நோக்கி செல்கிறது அப்படின்னாலும் அவங்கள விட நீங்க தான் மிக பெரிய அளவுல பாதிக்கப்படுவீங்க, மிக பெரிய அளவுல வருத்தப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரர்களாக இந்த கன்னி ராசிக்காரர்கள் நிச்சயமாக விளங்குவீங்க. இன்று அந்த சுமை மனம் முழுவதும் உங்களுக்கு கனமாக இருக்கும். உங்களுடைய அதிபதி கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான். இன்று புதன் உங்களிடம் மெதுவாக ஒரே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறார். எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டியது உன் பொறுப்பு கிடையாது. நீங்க சரியாக இந்த விஷயங்களை கூட இன்னும் நல்லா செய்திருக்கலாமே என்று நினைப்பவர். ஆனா இன்று உங்களை உங்களை நீங்களே குறை சொல்லுவீங்க. குறை சொல்லாம நீங்க எப்பொழுதுமே உங்களை வந்து குறை சொல்லவே கூடாது அப்படின்னு புதன் உங்களுடைய அதிபதி இந்த ஒரு நேரத்துல கூறிக்கொண்டிருக்கார். எல்லா விதமான விஷயங்களையும் எப்படியாவது சரியா செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் நீங்க. இருந்தாலும் சின்ன சின்ன தவறுகள் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு ஏற்படும். ஆனா அதை நினைத்து நீங்களே உங்களை வந்து வற்புறுத்திக்க கிடக்கூடாது. முடிந்த அளவுக்கு நீங்களே உங்களை வந்து பாராட்டணும். இந்த அளவுக்கு நீ செஞ்சுட்டியே பரவாயில்ல அப்படின்னு உங்களை நீங்களே இந்த ஒரு நாள்ல பாராட்டிக்கணும். அப்படி பாராட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். வேலை இடத்துல கன்னி ராசிக்காரர்கள் அமைதியாக உழைப்பவர்கள். யாரிடமும் அந்த அளவுக்கு பேச மாட்டீங்க. யாரிடமும் எதுவும் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் செய்து கொண்டே இருப்பீங்க. தெரியல அப்படின்னா வாய் விட்டு கேட்பீங்க. அதுக்கு மட்டும்தான் நீங்க பேசவே செய்வீங்க. அந்த அளவுக்கு எப்பொழுதுமே நீங்க அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக நிச்சயமாக இந்த கன்னி ராசிக்காரர்கள் இருப்பாங்க. சத்தம் இல்லாமல் புகழ் தேடாமல் வேலை மட்டும் சரியாக உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும். சத்தங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஏற்படுது. தேவையில்லாமலும் மற்றவங்ககிட்ட நீங்க ஆர்கியூ பண்ணவே மாட்டீங்க. புகழ் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒருபோதும் நினைக்க மாட்டீங்க. நமக்கான சம்பளத்துக்கு ஏற்ற ஒரு வேலையை நம்ம பண்ணணுமா, அந்த ஒரு வேலையில இருந்து நம்ம வந்தோமா அப்படின்னு நீங்க எப்பொழுதுமே நினைப்பீங்க. அந்த ஒரு வேலைக்கு கடின உழைப்பு போடணும்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்க. அந்த ஒரு வேலையை நம்ம செஞ்சோமா, பணமானது அந்த சம்பளத்தை நம்ம வாங்கினோமா, வீட்டை பார்த்து வந்தோமா, அதை கத்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே வராது. அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரங்க அப்படின்னா அது கன்னி ராசிக்காரங்க மட்டும்தான். இன்று உங்களுக்கு ஒரு மனம் வருத்தம் நிச்சயமாக ஏற்படும். என் உழைப்பு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு உங்களை நீங்களே கூறிக்கிடுவீங்க. இருந்தாலும் வேலையை செய்கின்ற இடத்துல போய் வேலையை நீங்க செய்வீங்க. சரியான நேரத்திலையும் நீங்க நிச்சயமாக செல்வீங்க. இருந்தாலும் அனைத்து விதமான மற்றவங்களை விட நீங்க மிகவும் வேகமா வேலை பார்க்க மாட்டீங்க. மற்றவங்களை விட பெரிய அளவுல உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்த வேலையை நீங்க வேகமா தான் செய்வீங்க. அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் மற்றவங்க கூட நீங்க கம்பேர் பண்ணி கொண்டே இருப்பீங்க. இதனால என்னுடைய உழைப்பு மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே தெரிய மாட்டேங்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்துல நிச்சயமாக ஏற்படும். ஆனா கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக அனைவருமே வைப்பாங்க. உங்களை கவனிக்கும் ஒருவர் அமைதியாக இருக்கிறார். அவர் சரியான நேரத்துல உங்களின் மதிப்பை பேசுவார். உங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒருத்தன் உங்க மேல இருந்து. அது உங்களுடைய மேலதிகாரிகளா இருக்கலாம், உங்களுக்கு கூடயே வேலை பார்க்கக்கூடிய நபராக கூட இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கான மதிப்பு என்ன அப்படின்னு சரியான நேரம் வரும் பொழுது நிச்சயமாக அவர் வந்து வெளிப்படுத்துவார். அப்பொழுது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால உணர முடியும். மாலை நேரத்திற்கு பிறகு ஒரு சிறிய அங்கீகாரம் உங்களை நிம்மதிப்படுத்தும். நினைத்து பார்க்க முடியாத ஒரு அங்கீகாரமானது மாலை நேரத்துல வேலையை விட்டு செல்லும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த அங்கீகாரமானது கிடைக்கும். அதை நினைத்து நீங்க பெரிய அளவுல பெருமைப்படுவீங்க. பண விஷயத்துல இன்று மனசுல இருக்கக்கூடிய பயம் அதிகமாகி கொண்டே இருக்கும். செலவுகள் நினைத்து கவலைப்படுவீங்க. எதிர்காலத்தை நினைத்து பயமானது உங்களுடைய மனசுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். ஆனா உண்மையில பெரிய நஷ்டம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பணத்தை விட அதன் பாதுகாப்பைத்தான் அதிகம் நினைப்பவர்கள். ரூபாய் இருந்தாலும் அந்த ரூபாயை எப்படி நீங்க சேமித்து வைக்கணும், எந்த ரூபத்துல சேமித்து வைத்தா அந்த ரூபாய் உங்களுக்கு அதிக அளவுல பக்கப்பலமா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். இன்னும் அது இரட்டிப்பா எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பத்தி பாதுகாப்பாக யோசிக்கிறது அப்படின்னா அது இந்த கன்னி ராசிக்காரங்களால மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல பண விஷயத்துல அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. மெதுவாக உங்களுடைய நிலையானது சரியாகும். இப்போ உங்களுக்கு கடன் நிலைமையானது இருக்கலாம். ஆனா போக போக உங்களுடைய நிலையானது நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமாக ஆளாக்கப்படும். கன்னி ராசிக்காரனோட பெரிய வழி அப்படின்னா எல்லோரும் சொல்வதையும் கேட்பவர், எல்லாரையும் புரிந்து கொள்பவர். ஆனா தன்னை யாருமே புரிந்து கொள்ள மாட்டார் அப்படிங்கிற ஒரு குறைவு உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். இன்று நெருங்கியவரின் சின்ன வார்த்தை கூட உங்களை ஆழமாக பாதிக்கக்கூடும். ஆனா நீங்க சொல்லாமல் அதை